அலகு 44. ஆண்டவர் ஒருவரே கடவுள். என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரவேலே, இப்பொழுது செவிகொடு. உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள். என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட எசுரோனே, அஞ்சாதே. ஏனெனில் தாகமுற்ற நிலத்தில் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் ஆறுகளை பாயச் செய்வேன். உன் வழிமரபினர் மீது என் ஆவியை பொழிவேன். உன் வழித்தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். அவர்கள் நீரோடை அருகில் புல்லிடையே நாணல்கள் போல் செழித்து வளர்வார்கள். ஒருவன் நான் ஆண்டவருக்கு உரியவன் என்பான், மற்றொருவன் யாக்கோவின் பெயரை சூட்டிக்கொள்வான். வேறொருவன் ஆண்டவருக்கு நான் சொந்தம் என்று தன் கையில் எழுதி இஸ்ரவேல் என்று பெயரிட்டுக் கொள்வான். இஸ்ரவேலின் அரசரும் அதன் மீட்பரும் படைகளின் ஆண்டவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: தொடக்கமும் நானே, முடிவும் நானே. என்னையன்றி வேறு கடவுள் இல்லை. எனக்கு நிகர் யார்? அவன் உரத்த குரலில் அறிவிக்கட்டும். என்றுமுள்ள மக்களை நான் ஏற்படுத்தியதிலிருந்து நடந்தவற்றை முறைப்படுத்தி கூறட்டும். இனி நடக்கவிருப்பவன பற்றியும் நிகழப்போவன பற்றியும் முன்னுரைக்கட்டும். நீங்கள் கலங்காதீர்கள், அஞ்சாதீர்கள். முன்பிருந்தே நான் உரைக்கவில்லையா? நான் அறிவிக்கவில்லையா? நீங்களே என் சாட்சிகள். என்னை அன்றி வேறு கடவுள் உண்டோ? நான் அறியாத கற்பாரை வேறு உண்டோ? ஏளனத்திற்குரிய சிலை வழிபாடு. சிலைகளை உருவாக்குவோர் அனைவரும் வீணரே. அவர்கள் பெரிதாக மதிப்பவை பயனற்றவை. அவர்களின் சான்றுகள் பார்வையற்றவை, அறிவற்றவை. எனவே அவர்கள் மானக்கேடடைவார்கள். எதற்கும் உதவாத தெய்வச் சிலையை எவரேனும் உருவாக்குவரா, வார்ப்பரா? அச்சிலையை வழிபடுவோர் அனைவரும் வெட்கக்கேடடைவர். அந்த கைவினைஞர் அனைவரும் மனிதர்தாமே. அவர்கள் அனைவரும் கூடி வந்து எம்முன் நிற்கட்டும். அவர்கள் திகிலடைந்து ஒருங்கே வெட்கக்கேடுருவார்கள். கொல்லர் இரும்பை குரட்டால் எடுத்து கரி நெருப்பிலிட்டு உருக்குகின்றனர். அதை சம்மட்டியால் அடித்து வடிவமைக்கின்றனர். தம் வலிய கைகளால் அதற்கு உருக்கொடுக்கின்றனர். ஆனால் அன்னவரோ பட்டினி கிடக்கின்றனர். ஆற்றலை இழக்கின்றனர். நீர் அருந்தாமல் களைத்து போகின்றனர். தச்சர் மரத்தை எடுத்து நூல் பிடித்து கூராணியால் குறியிட்டு உளியால் செதுக்குகின்றனர். அளவு கருவியால் சரிபார்த்து ஓர் அழகிய மனித உருவத்தை செய்கின்றனர். அதை கோவிலில் நிலைநிறுத்துகின்றனர். அன்னவர் தம் தேவைக்கென்று கேதுரு மரங்களை வெட்டி கொள்ளலாம், அல்லது அடர்ந்த காட்டில் வளர்ந்த மருத மரத்தையோ கருவாலி மரத்தையோ தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அல்லது அசோக மரக்கன்றை நட்டு அது மழையினால் வளர்வதற்கு காத்திருக்கலாம். அது மனிதருக்கு விறகாக பயன்படுகின்றது. மனிதர் அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து குளிர்காய பயன்படுத்துகின்றனர். அதே மரத்தை கொண்டு தீமூட்டி அப்பம் சுடுகின்றனர். அதை கொண்டு தெய்வத்தை செய்து அதை வணங்குகின்றனர். சிலையை செதுக்கி அதன் முன் பணிந்து வணங்குகின்றனர். அதில் ஒரு பகுதியை அடுப்பிலிட்டு எரிக்கின்றனர். அதன் மேல் உணவு சமைக்கின்றனர். இறைச்சியை பொரித்து வயிறார உண்ணுகின்றனர். பின்னர் குளிர்காய்ந்து வெதுவெதுப்பாக இருக்கிறது, என்ன அருமையான தீ என்று சொல்லிக் கொள்கின்றனர். எஞ்சிய பகுதியை கொண்டு தெய்வச் சிலையை செதுக்கி அதன் முன் பணிந்து வணங்கி, நீரே என் இறைவன், என்னை விடுவித்தருளும் என்று மன்றாடுகின்றனர்.
அவர்கள் அறிவற்றவர்கள், விவேகமற்றவர்கள், காணாதவாறு கண்களையும் உணராதவாறு உள்ளத்தையும் அவர்கள் அடைத்து கொண்டார்கள். அவர்கள் சிந்தையில் மாற்றமில்லை, அவர்களுக்கு அறிவுமில்லை, உணர்வுமில்லை. அதில் ஒரு பகுதியை அடுப்பிலிட்டு எரித்தேன், அதன் நெருப்புத் தணலில் அப்பம் சுட்டேன், இறைச்சியை பொரித்து உண்டேன். எஞ்சிய பகுதியைக் கொண்டு சிலை செய்யலாமா? ஒரு மரக்கட்டை முன் நான் பணிந்து வணங்கலாமா என்று சொல்ல அவர்களுக்கு விவேகம் இல்லை. அவர்கள் செய்வது சாம்பலை தின்பதற்கு சமமானது. ஏமாறிய அவர்களுடைய சிந்தனைகள் அவர்களை வழி விலகச் செய்கின்றன. அவர்களால் தங்களை மீட்கவியலாது. தம் வலக்கையில் இருப்பது வெறும் ஏமாற்று வேலை என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. படைத்தவரும் மீட்பவரும் ஆண்டவரே. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவற்றை நீ நினைவிற்கொள்வாய். நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் அடியான். இஸ்ரவேலே, நான் உன்னை மறவேன். உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனிப்படலம் போலும் அகற்றிவிட்டேன். என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன். வானங்களே, மகிழ்ந்து பாடுங்கள், ஆண்டவர் இதை செய்தார். மண்ணுலகின் அடித்தளங்களே, ஆர்ப்பரியுங்கள். மலைகளே, காடுகளே, அங்குள்ள அனைத்து மரங்களே, களிப்புற்று முழங்குங்கள். ஏனெனில் ஆண்டவர் யாக்கோபை மீட்டொருளினார், இஸ்ரவேலில் அவர் மாட்சி பெறுகிறார். உன்னை கருப்பையில் உருவாக்கிய உன் மீட்பரான ஆண்டவர் கூறுவது இதுவே: அனைத்தையும் படைத்த ஆண்டவர் நானே. யார் துணையுமின்றி நானாக வானங்களை விரித்து மண்ணுலகை பரப்பினேன். பொய்யர் சொல்லும் குறிகள் பலிக்காதவாறு செய்கின்றேன். மந்திரவாதிகளை மடையர்களாக்குகின்றேன். ஞானிகளை இழிவுறச் செய்து அவர்களது அறிவு மடமையென காட்டுகின்றேன். என் ஊழியன் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்துகின்றேன். என் தூதர் அறிவித்த திட்டத்தை நிறைவேற்றுகின்றேன். எருசலேமை நோக்கி நீ குடியமர்த்தப் பெறுவாய் என்றும், யூதா நகர்களிடம் நீங்கள் கட்டியெழுப்பப் பெறுவீர்கள் என்றும், அவற்றின் பாழடைந்த இடங்களை சீரமைப்பேன் என்றும் கூறுகின்றேன். ஆழ் நீர்த்தளங்களை பார்த்து வற்றிப்போ, உன் ஆறுகளை உலர்ந்த தரையாக்குவேன் என்றும் உரைக்கின்றேன். சைரசு மன்னரை பற்றி, அவன் நான் நியமித்த ஆயன், என் விருப்பத்தை நிறைவேற்றுவான் எனவும், எருசலேமை பற்றி அது கட்டியெழுப்பப்படும் எனவும், திருக்கோவிலை பற்றி உனக்கு அடித்தளம் இடப்படும் எனவும் கூறுபவர் நானே.